இருக்கும் வணக்கம். இன்றைய தினம் சற்று முன்னர் கிடைத்த ஒரு அவசர செய்தி, அனைத்து உலக மக்களாலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு செய்தி. அதாவது டிகே வன்னி என்று சொல்லப்படுகின்ற உதவி காணொலி எடுக்கின்ற ஒருவர், அதாவது ஹெல்பிங் வீடியோ செய்கிற ஒருவர் கார்த்திக் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதாவது இன்றைய தினம் வரை அவருக்கான விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருந்தது. கடந்த 15ஆம் தேதி அவர் விளக்கமறியலில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அன்றைய தினத்தில் இன்றைய நாள் வரை 21ஆம் தேதி வரை, அதாவது மார்ச் மாதம் 21ஆம் தேதி, அது இன்றைய நாள் வரை விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருந்தது. இன்றைய நாள் அவர் அநேகமாக வெளிவருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது இன்றைய தினம் அவருக்கான பிணை மறுக்கப்பட்டு மனைவி விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவர்களுடைய 3 குழந்தைகளையும் கருத்தில் எடுத்து இந்த பிணை வழங்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன. இந்த செய்தி உறுதிப்படுத்தப்படவில்லை. கார்த்திக்கினுடைய மனைவி விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக அவர் விடுதலை செய்யப்பட்டார் என்ற செய்தி உறுதிப்படுத்தப்படவில்லை. பலரும் அவருடைய குழந்தைகள், சிறு குழந்தைகள், அவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் என்ற கருத்துப்பட அதன் காரணமாக நீதிபதி அவர்களால் விடுதலை செய்யப்பட்டிருக்கலாம். கார்த்திக்கின் மீதான விசாரணை தொடர்கின்றது. இதனுடைய பின்னணிகளை நாங்கள் பார்க்கின்ற போது, இங்கே 2009ஆம் ஆண்டிற்கு பின்னர் வடக்கு கிழக்கில் நிலவிய அசாதாரண சூழ்நிலை காரணமாக மக்கள் மத்தியில் வறுமை, அதன் பின்னர் பொன் தலைமைத்துவம், இவ்வாறான வறுமை கோரத்தாண்டவம் ஆடியதன் பின்னணியில் யூடியூப்பர்கள் தலை தூக்கி இருக்கின்றார்கள். இந்த யூடியூப்பர் பல்லின வகையினை சேர்ந்தவர்கள். அதில் ஒரு வகையினர் தான் இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கின்றவர்கள். அது மக்களுடைய வறுமைகளை வெளியுலக காண்பிப்பதன் ஊடாக வெளியுலக மக்களுடைய உதவிகளை பெற்று அவர்களுக்கான வாழ்வாதாரங்களை செய்து வந்திருக்கின்றார்கள். இந்த இடத்தில் பல தவறுகள் இடம்பெற்றதாக பலரும் சுட்டி காட்டுகின்றார்கள். அதாவது கணவனும் மனைவியும் குடித்து ஆடி போட்டு அந்த குடிப்பதற்காக பிறரிடம் கடன்களை வாங்கி அதன் காரணமாக கடன் பெற்றதன் பின்னர் இந்த யூடியூப்பர்களுடன் தொடர்பு கொண்டு தம்முடைய வீடு வைத்து வீடுகள் மீள முடியாது, இன்றோ நாளோ வீடு பறிமுதலாகும் என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுதன் பின்னர் இந்த லோன்களுக்கு பல லட்சம் ரூபாய்களை வெளிநாடுகளுக்கு இருந்து வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். இவ்வாறான லோன்கள் திட்டங்களை வழங்க வேண்டாம். உண்மையான கஷ்டப்பட்டவங்களுக்கான அன்றாட உணவுக்கு, அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான உதவி திட்டங்களை வழங்குங்கள். வீடு கட்டி கொடுப்பதை விட அவங்களுக்கான ஒரு வாழ்வாதார உதவியை வழங்குங்கள் என்று சொல்லி இந்த ஹெல்பிங் வீடியோ எடுக்கின்ற பலருக்கு இதற்கு முன்னிய காலங்கள் இருந்தது. அதாவது கடந்த 5 ஆண்டுகளாக சர்வதேச நாடுகளில் வாழ்கின்ற புலம்பெயர் மக்கள் பலர் அழுத்தங்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்து வந்தனர். ஆனால் அந்த அழுத்தங்களும் விமர்சனங்களும் எந்த உதவி காணொலி எடுப்பவரும் செவிசாய்க்கவில்லை. அவர்கள் வருகின்ற பணத்தை அப்படியே கொண்டே கொடுப்பார்கள். லோனுக்கும் கொடுப்பார்கள், ஈடு வைத்தவர்களுக்கும் கொடுப்பார்கள், ஒத்தி வைத்தவர்களுக்கும் கொடுப்பார்கள். கஷ்டம் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கின்ற அனைவருக்கும் பல லட்சங்களை வாரி வழங்கிவிட்டு செல்வார்கள். உண்மையில் இது இவர்களுடைய பணங்கள் அல்ல. இது வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற வெளிநாடுகளில் எமது அண்ணன், தங்கை, தாய், தந்தையர் அங்கு கஷ்டப்பட்டு உழைத்து பனியிலும் குளிரிலும் நடுங்கி உழைத்து அனுப்புகின்ற பணங்களைத்தான் இவ்வாறு வாரி விசுக்கிவிட்டு வருகின்றவர்கள் இந்த உதவி காணொலி எடுக்கின்றவர்கள். உண்மையிலே அவர்களுக்கான ஒரு வாழ்வாதார உதவியை கொடுங்கள் என்று சொல்வார்கள். இந்த இடத்துல தான், அதாவது மீனை பிடித்து கொடுக்காதீர்கள், மீன் பிடிக்கிற உபகரணங்களை கொடுங்கள் என்று சொல்லி ஒரு சர்வதேச தேசத்திலிருந்து வந்து இங்கு உதவி வழங்குகின்ற ஒரு பொது அமைப்பின் கருத்தை முன்னர் கூறுவார்கள். அதாவது நீங்கள் மீனை பிடித்து கொடுக்க வேண்டாம், மீன் பிடிக்கின்ற தூண்டிலை கொடுங்கள் என்று சொல்வார்கள். அதாவது மக்கள் ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு முன்னேற வேண்டும். நீங்கள் கொண்டு போய் வாரி லட்சக்கணக்கில் கொடுக்கின்ற போது அவர்களுக்கு கஷ்டம் தெரியாது. அதை திரும்பவும் அவர்கள் செலவு செய்து விடுவார்கள். அவர்களுக்கு கஷ்டம், அதாவது கஷ்டத்தினூடாக அந்த பணத்தை அவர்கள் உழைக்கவில்லை. அவர்கள் இடையில் வாங்கி அந்த பணத்தை வைத்திருக்கின்ற போது மீண்டும் அவர்கள் அந்த பழைய நிலைக்கு வருவார்கள். சில இடங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது பல லட்சங்களை கொடுப்பார்கள். உதாரணத்துக்கு ஒரு மாணவன் தெருவில் நின்று சோளம் விற்பார். அந்த மாணவனுக்கு பல லட்சங்களில் உதவி திட்டங்கள் கொடுப்பார்கள். 12 லட்சம், 13 லட்சம், 15 லட்சம், 25 லட்சங்கள் உதவி திட்டங்கள் கொடுப்பார்கள். அந்த உதவி திட்டங்களை அடுத்த மாதம் மீண்டும் அந்த மாணவன் அதே வீதியில் சோளான் விற்கின்ற காட்சிகள் பல காணொலிகளில் பல இடங்களில் வெளியாகி வருகின்றன. ஆகவே இந்த உதவி திட்டங்கள் ஒரு போலி திட்டங்களை தவிர உண்மையான மக்களுடைய வாழ்க்கையை நிறுத்துகின்ற அவர்களுக்கு அதாவது புரிந்துணர்வோடு கூடிய ஒரு உதவி திட்டங்களாக அமையவில்லை என்று சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் பலராலும் பல காலமாக சுமார் 5 வருடங்களுக்கு மேலாக விமர்சிக்கப்பட்டிருந்தன. அந்த விமர்சனங்களை பிரதானமாக பல லட்சங்களில் உதவித்திட்டங்கள் வழங்குகின்ற எந்த யூடியூப்பரும் செவிசாய்க்கவில்லை. மாறாக அவ்வாறு விமர்சிப்பவர்களுடைய விமர்சனங்களை காணொலி வடிவில் மீண்டும்
அவர்களுக்கு எதிராகத்தான் அந்த காணொலிகளை வெளியிட்டு கருத்துக்களை பரிமாறுவார்கள். இந்த நிலையிலே அண்மையில் 2 யூடியூபர்கள், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த யூடியூபரும் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த யூடியூபரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த யூடியூபர்ஸ்க்கு அதாவது ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற யூடியூபர்ஸ்கள் பல இடத்துல பல நன்மைகளை செய்தாலும் சில இடங்களில் சில தவறுகளை செய்கின்றார்கள் என்று விமர்சிக்கப்படுகின்றது. பல்வேறு மக்களுடைய வாழ்வாதாரங்களை ஆரம்ப காலங்களில் செய்த யூடியூப் செயற்பாடுகளுக்கும் தற்போது செய்கின்ற யூடியூப் செயற்பாடுகளுக்கும் விமர்சனங்கள் காணப்படுகின்றன. அண்மையில் மட்டக்களப்பில் ஒருவர் ஒரு வயதான அம்மாவிடம் உதவி செய்வதாக சென்று அந்த அம்மாவிடம் இருந்த அந்த அம்மாவை காணொலி எடுத்து வெளியிட்டதன் பின்னர் அந்த அம்மாவுக்கு பல லட்சங்கள் உதவி வந்ததாக மீண்டும் சென்று தெரிவித்து அந்த அம்மாவிடம் இருந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் பிடுங்கிக் கொண்டு சென்ற ஒரு வரலாறு சினிமா பாணியில் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது இந்த செயற்பாடுகளை பார்க்கின்ற போது வடிவேலுவனுடைய சினிமா பாணியின் ஒரு நகைச்சுவை சம்பவமாக காணப்படுகின்றது. இந்த தகவல் கூட வெளிவந்ததன் பின்னர் அந்த யூடியூபர் தான் உதவி செய்வதிலிருந்து விலகுவதாக கூறுகின்றார். அண்மையில் உதவி காணொலி எடுத்து உதவி செய்கின்ற யூடியூபர்கள் கைது செய்யப்பட்டதன் பின்னர் பல உதவி காணொலி எடுத்தவர்கள் மிக வேகமாக அந்த உதவி திட்டங்களிலிருந்து தாங்கள் விலகுவதாக அறிவித்து விலகி இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் உள்ள உதவி காணொலி எடுக்கின்ற ஒருவரை கைது செய்யப்பட்டதன் பின்னர் வன்னி மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், மட்டக்களப்பு என்ற பல மாவட்டங்களில் பல தரப்பினர் பல உதவி காணொலி எடுக்கின்றவர்கள் மிக வேகமாக அந்த உதவி காணொலி எடுப்பதிலிருந்து தாங்கள் விலகுவதாக காணொலியில் வெளியிட்டதன் பின்னர் அவர்கள் அந்த உதவி திட்டங்களிலிருந்து விலகி இருக்கின்றார்கள். எனவே இது சம்பந்தமான பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஆனபோதும் பல ஏழை மக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. சில இடங்களில் அவர்கள் செய்திருந்தாலும் பல இடங்களில் அவர்கள் நன்மைகளை செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த அடிப்படையில் அவர்கள் பல கோடிகளை அடித்திருப்பார்கள் என்ற அடிப்படையில் தற்போது கைது செய்யப்படுகின்ற இந்த யூடியூபர்ஸ்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதாக பல்வேறு சமூக வலைத்தளங்களில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டு கொண்டு வருகின்றது, கருத்துக்கள் பதிவிடப்பட்டு கொண்டு வருகின்றன. இவர்கள் மிக வேகமாக வீடுகள் கட்டுகின்றார்கள், மிக வேகமாக கார்கள் எடுக்கின்றார்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களை வீட்டில் வைத்திருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் இருந்த நிலையை விட திடீரென வேகமாக பல வீடுகளை கட்டுகின்றார்கள், பல வாகனங்களை எடுக்கின்றார்கள். அளவு கடந்த ஆபரணங்களை, விலை கூடிய நகை, அதாவது பவுன் ஆபரணங்களை அணிகின்றார்கள் என்று சொல்லியெல்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இது மக்கள் மத்தியில் மட்டுமில்லை, பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் சந்தேகங்களையும் விமர்சனங்களையும் அதிகரித்திருக்கின்றன. எனவே இந்த அடிப்படையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த யூடியூபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கான பிணை 2வது தடவையும் மறுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் கைது செய்யப்பட்ட 9ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம். அதன் பின்னர் அவர் மீது தொடர்ச்சியாக காவல்துறையினர் விசாரணைகளை நடத்துவதாக கூறி நீதிமன்றத்திலான பிணைகளை காவல்துறை மறுத்திருந்ததன் பின்னர் நீதிபதி அவர்களுக்கான பிணை வழங்கப்படாது விசாரணைக்கு, அதாவது விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் பின்னர் அண்மையில் கடந்த 15ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த யூடியூபர் கார்த்திக் அவர்கள் கைது செய்யப்பட்டார். இதன் பின்னணியில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அவர் பண மோசடி செய்ததாகவும் அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் கார்த்திக்கும் அவருடைய ஆதரவாளர்களும் அவர் மீது வாழ்வெட்டு பிரயோகம் செய்ததாக கூறப்படுகின்றது. இதன் பின்னர் அவர்கள் இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்றபோது மருத்துவமனைக்கு கணவன் மனைவியாக கார்த்திக் அவர்கள் சென்றிருக்கின்றார். அப்போது அவர்கள் மிரட்டப்பட்டதாக சில தகவல்கள் வெளியாகின்றன. அவ்வாறு மிரட்டப்பட்டதன் பின்னணியில் தாயாரால் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கமைய அவர்கள் கடந்த 15ஆம் தேதி விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட போது கார்த்திக் மற்றும் மனைவி இருவரும் சேர்ந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு 3 குழந்தைகள். எனவே அந்த குழந்தைகளுடைய நிலை உண்மையில் பலராலும் பரிதாபமாக பார்க்கப்பட்டன. பலராலும் அது ஒரு பேசுபொருளாக பேசப்பட்டு வந்தது. அதாவது யூடியூபர் அவர் கைது செய்யப்பட்டதன் பின்னணியில் அந்த குழந்தைகளினுடைய நிலை சம்பந்தமாக பலராலும் இரக்கத்தன்மையோடு பேசப்பட்டு வந்த சம்பவங்கள் அனைத்து காணொலிகளிலும் காணக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த 15ஆம் தேதி கைது செய்யப்பட்ட யூடியூப் கார்த்திக் அவர்களும் மனைவியும் இன்றைய தினம் வரை விசாரணைகளுக்காக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விளக்கமறியலில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் இது சம்பந்தமான விளக்கமறியல் எடுக்கப்பட்ட போது கார்த்திக்கின் மனைவி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் கார்த்திக் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைப்பதற்கான உத்தரவை நீதிபதி அவர்கள் பிறப்பித்திருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன.
கார்த்திக்கும் அவருடைய ஆதரவாளர்களும் அவர் மீது வாழ்வெட்டு பிரயோகம் செய்ததாக கூறப்படுகின்றது. இதன் பின்னர் அவர்கள் இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்றபோது மருத்துவமனைக்கு கணவன் மனைவியாக கார்த்திக் அவர்கள் சென்றிருக்கின்றார். அப்போது அவர்கள் மிரட்டப்பட்டதாக சில தகவல்கள் வெளியாகின்றன. அவ்வாறு மிரட்டப்பட்டதன் பின்னணியில் தாயாரால் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கமைய அவர்கள் கடந்த 15ஆம் தேதி விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட போது கார்த்திக் மற்றும் மனைவி இருவரும் சேர்ந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு 3 குழந்தைகள். எனவே அந்த குழந்தைகளுடைய நிலை உண்மையில் பலராலும் பரிதாபமாக பார்க்கப்பட்டன. பலராலும் அது ஒரு பேசுபொருளாக பேசப்பட்டு வந்தது. அதாவது யூடியூபர் அவர் கைது செய்யப்பட்டதன் பின்னணியில் அந்த குழந்தைகளினுடைய நிலை சம்பந்தமாக பலராலும் இரக்கத்தன்மையோடு பேசப்பட்டு வந்த சம்பவங்கள் அனைத்து காணொலிகளிலும் காணக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த 15ஆம் தேதி கைது செய்யப்பட்ட யூடியூப் கார்த்திக் அவர்களும் மனைவியும் இன்றைய தினம் வரை விசாரணைகளுக்காக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விளக்கமறியலில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் இது சம்பந்தமான விளக்கமறியல் எடுக்கப்பட்ட போது கார்த்திக்கின் மனைவி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் கார்த்திக் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைப்பதற்கான உத்தரவை நீதிபதி அவர்கள் பிறப்பித்திருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன.